தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு உடனடியாக நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோரப்பள்ளம் பஞ்சாயத்து அலுவலக வளாகத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்து அது குறித்த அறிக்கையை பொதுப்பணித்துறையிடம் சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அங்க செவறு உடைந்திருக்கக்கூடிய சூழல், இல்லைன்னா வெடிசல் விட்டுருக்கு, சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கணக்கெடுத்து என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, அதுக்கு என்ன எஸ்டிமேட் அப்படின்னு போட்டு விரைவில் PWD கொடுத்து அதற்கான பண நிதியையும் வாங்கி அதையெல்லாம் சரி செய்வதற்காக அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடமாடும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதுவரைக்கும் 3000க்கு மேல கேம்ப்ஸ் நடத்திருக்கு. இந்த 7 நாள்லயே ஒவ்வொரு நாளுமே ஒரு 600 அளவுல கேம்ப் நடத்துறாங்க. மேடம் சிஎம் கையில வச்ச கோரிக்கையை முதல்ல இந்த மருத்துவத்துறையில அதிக முகாம்கள் நடத்தப்படணும் தான். அதனாலதான் இப்ப வேற மாவட்டங்கள்ல இருந்து கூட எல்லா நடமாடும் மருத்துவ வாகனங்கள், அதுல ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர், 4 பணியிடங்களோட வாகனங்கள் 190 வாகனங்கள் சுற்றுது. இப்ப கன்னியாகுமரியும் தென்காசியும் இயல்பு நிலைக்கு வந்துட்டதால அந்த வாகனங்களும் இப்ப தூத்துக்குடியில தான் வேலை செய்ய ஆரம்பிச்சு. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.